அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் கோகுல்? இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ணனுடன் 1000 பேர் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து எக்ஸ் தளத்துல மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுதோட பின்னணி என்ன, இதுல நாம் தமிழர் கட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு தரமான சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். வெண்ணிலா, அப்படி என்ன தரமான சம்பவம்? ஊடகங்கள்ல தொடர்ச்சியா நாம் தமிழர் குறித்த செய்திகள் தினந்தோறும் வந்த வண்ணமே இருக்கும். அதிலும் பெரும்பாலான ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல பேர் வந்து வெளியேறிட்டாங்க. ஒரு சிறிய அளவிலான ஒரு பொறுப்பாளர் வந்து வெளியே போனா கூட, ஒரு சின்ன வட்டம் தொகுதி அந்த அளவிலான பொறுப்பாளர் வெளியே போனா கூட அந்த மாவட்டமே கூண்டோட காலி அப்படின்லாம் போலி செய்திகளை ஊடகங்கள் தொடர்ச்சியாக பரப்பிட்டு இருப்பாங்க. அந்த செய்திகளுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில தான் சீமான் அவர்கள் ஒரு அதிரடியான முடிவு ஒன்று எடுத்திருக்காரு. திருச்சி மாவட்டம் சத்திரம் பேருந்து நிலையம் அருகில தாஜ் மண்டபம் அப்படின்ற இடத்துல ஒரே நாள் ஒரே மேடையில 1000 பேரை வந்து கட்சியில புதுசா இணைக்க போறாங்க. அந்த 1000 பேர் யாருக்கு எப்படி கட்சியில இணைய போறாங்க? அதாவது மாற்று கட்சியில இருந்து பிற கட்சிகள், இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா, நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே போயிட்டாங்க, நாம் தமிழர் கட்சியில இருந்து தாவேக்கா போறாங்க, நாம் தமிழர் கட்சியில திமுக போறாங்கன்ற மாதிரிலாம் செய்திகள் போலியா சொல்றாங்க இல்லைங்களா. அதெல்லாம் அப்படியே மாத்தி திமுக மற்றும் அதிமுக, தாவேகா, விசிகா போன்ற பல்வேறு கட்சிகள்ல இருந்து பிற கட்சிகள்ல இருந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ள வரப்போறவங்க தான் அந்த 1000 பேர். அது சீமானவர்களுடைய தலைமையில ஒரே நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமா அந்த கூட்டம் நடைபெறவிருக்கு. திருச்சியவே ஒரு திருவிழாவா மாற்ற போற கூட்டம் அப்படிங்கிற அளவுக்கு கூட நாம சொல்லலாம். ஏன்னா அந்த நிகழ்வு அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா நடக்கும் போது ஒரே நேரத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவர் முன்னாடி ஒரே மேடையில இத்தனை பேரை வந்து ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய நிகழ்வா இது இருக்கு. அண்ட் இதுல ஒரு கூடுதல் சிறப்பா நாம வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிற கட்சிகள்ல இருந்து வர்றாங்க அப்படிங்கிறதுனாலேயே இது இன்னுமே வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுது. ஊடகங்கள் இந்த செய்தியை எந்த அளவிற்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டிய செய்தி அப்படிங்கிறதே நம்ம கவனிக்கணும். நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு நிர்வாகி விலகுனா அது இன்னைக்கு ஃபிளாஷ் நியூஸ் ஆகுது, லைவ்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க, அந்த நிர்வாகிகள் கூட்டி பேட்டி எடுக்கிறாங்க. 1000 பேர் கட்சியில் இணைய போறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரே நாளில் ஒரு அடுத்த கட்ட ஒரு வலுவான ஒரு கூட்டமைப்புக்குள்ள போக போகுது. அப்போ இது எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான நிகழ்வு, இதை ஊடகங்கள் எந்த அளவிற்கு கவனம் கொண்டு கையாள வேண்டிய ஒரு செய்தி அப்படிங்கிறதே நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும். வெண்ணிலா, அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில வேற என்ன நடக்க போகுது? கரெக்டாக கேட்டீங்க. வரக்கூடிய 22ஆம் தேதி தான் அந்த நிகழ்ச்சி நடக்கவிருக்கு. அன்றைக்கு வெறுமனவே வந்து உறுப்பினர்களை நாம் தமிழர் கட்சி இணைக்கிறது மட்டுமே வேலை கிடையாது. மாறாக ஏற்கனவே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த புதிய உறுப்பினர்களுக்குமே சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு பயிற்சி பட்டறை மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக தான் அதை வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. அதாவது குறிப்பாக அவர்கள் பிற கட்சியிலிருந்து வந்திருப்பாங்க. வந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தமிழ் தேசிய கருத்தியலை அவர்கள் ஏற்று வந்திருப்பாங்க. அந்த கருத்தியல் புரிதலை அவர்களுடைய மனசுல ஆழமா பதிய வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சீமான் அவர்கள் அவர்களுக்கு வகுப்பெடுக்க போறாரு அப்படின்னே சொல்லலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவர்கள் வந்து முதல் நாள் வகுப்பறைக்கு வர்றது மாதிரியான நிகழ்வு தான் அது. அன்றைக்கே நாம அந்த பயிற்சி காலத்துல என்னென்ன கத்துக்க போறோம், நாம் தமிழ்ல பயணிக்கும் போது நீங்க எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழு அறிவுரை உரையா தான் அது வந்து இருக்க போது. மேலுமே அந்த புது உறுப்பினர்களுக்குமே தமிழ் தேசிய கருத்தியலோட ஆழத்தையும் நாம பயணிக்க போற பயணத்தினுடைய நீளத்தையும் சீமான் அவர்கள் அந்த கூட்டத்துல தெளிவுற அவர்களுக்கு விரைவுரைப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. வெண்ணிலா, அந்த கூட்டத்துல வேற என்னெல்லாம் பண்ண இருக்காங்க? அந்த நிகழ்ச்சியில குறிப்பா வந்து நம்ம முதலே சொன்னது மாதிரி தமிழ் தேசிய அரசியல் குறித்த புரிதலை அவர்கள்ட்ட ஏற்படுத்துறது தான் ஒரு மிகப்பெரிய திட்டமா அவர்கள் வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு நபர்களை உள்ள சேர்க்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே செய்வாங்க. இப்ப திமுக கூட தான் பாத்தீங்கன்னா 100 பேர் 50 பேர் போய் இணைவாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் திராவிடம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கே பதில் தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஸோ ஒரு கருத்தியல் புரிதல் இல்லாமல் ஒரு விஷயம் வந்து அவர்களுக்கு அடிப்படை அறிதல் கூட இல்லாமல் தான் பல கட்சிகளில் உறுப்பினர்களாகவே சேர்ப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர்கள் கட்சியில் இணைஞ்ச உடனேவே அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறது தெரியப்படுத்துகிற நிகழ்வாக அதை வைத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இது மூலமாக தெரிய வருது. இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இது குறிப்பிட்டு திருச்சி மாவட்டத்தை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. பலருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியினர் அடுத்த கட்டமாக ஒரு மெகா முயற்சி எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது, இந்த நிகழ்ச்சியவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிற மாவட்டங்கள்லையும், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குன்னா, அந்த 38 மாவட்டத்திலையுமே ஒரு மாவட்டத்திற்கும் இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஒரு மாவட்டத்திலையும் சீமான் அவர்கள் இந்த மாதிரி 1000 பேரோட ஒரே மேடை ஏறி அதை ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியா மாற்றணும் அப்படிங்கிறது அனைவரினுடைய எண்ணமா இருக்கு. வெண்ணிலா, சரி, இந்த கூட்டத்துல புது உறுப்பினர்கள் தவிர வேற யாரெல்லாம் வராங்க? இந்த கூட்டத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய பெரும்பாலான நிர்வாகிகள் அனைவருமே இந்த கூட்டத்துல பங்கேற்கிறதா இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து வெளியிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கட்சி உறுப்பினர்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்களும் இதுல வந்து கலந்துக்க போறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு மாதிரி தான் நடக்க போகுது. என்ன அரங்கத்தில் நடக்க போகுது, ஆனாலும் இது ஒரு பிரம்மாண்டத்தினுடைய உச்சமாக தான் இருக்க போகுது. மற்ற கட்சிகள் இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வரேன்னு சொல்றாங்களே, அது காரணம் என்னவா இருக்கும்?
காரணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல கேள்வி. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் ஏன் ஒரு நபர் வந்து பயணிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா இங்கே களத்தில் வந்து இப்போ ஆளும் தரப்புக்கு போகணும், நமக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திமுகவுக்கு போவாங்க. அதற்கு இணையான ஒரு கட்சியில இருந்து நம்ம அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதிமுக போவாங்க. இல்லை ஒரு தேசிய அளவில் நம்ம வந்து பிரபலமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு போகலாம். இல்லை நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பதவி கொடுக்கணும் சேர்ந்த உடனே அப்படின்னா அந்த சிறிய சிறிய கட்சிகளுக்கு போய் சேரலாம். ஆனாலும் அதையெல்லாம் விடுத்து ஒரு தனித்த கொள்கையோட பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு ஒருத்தங்க வராங்க அப்படின்னா நிச்சயமா அவர்கள் வந்து எந்த விதமான ஒரு சுய லாப நோக்கு இல்லாத நபர்களாக தான் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்தால் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் இருந்தது கிடையாது. என் கட்சியில் வந்து வேலை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுமே சொல்ற விஷயம் அப்படிங்கிறது இது நம்ம கட்சி, நம்ம தான் இந்த கட்சியை வந்து வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருப்பாங்களே தவிர இந்த கட்சியை பயன்படுத்தி கொண்டு நாம வளர்ந்துடலாம் அப்படிங்கிறத ஒருபோதும் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு சுயநலம் இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய இளைஞர்களோ இல்லை அந்த சிந்தனை உள்ள மக்கள் மட்டுமே நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய அளவில் இந்த கட்டமைப்பு இருக்கு. அதனால இப்போ இன்றைக்கு 1000 பேர் புதுசாக வந்து இணையறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் இருப்பாங்க, இந்த ஒரு எண்ண ஓட்டத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருது. வெண்ணிலா, இந்த உறுப்பினர்கள் சேர்றதுனால நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் என்ன பயனளிக்கும்? தேர்தல் களத்துல இந்த உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தூண்களா இருப்பாங்க. என்னதான் மக்களுடைய ஆதரவு பெருமளவு நாம் தமிழர் கட்சிக்கு இருந்தாலும் அந்த கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்குது தேர்தல் களத்தில் பொறுத்தளவில். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான வாக்குச்சாவடிகள் இருக்கும். அப்போ அங்கெல்லாம் போயிட்டு இவர்களுடைய அந்த கேடர்ஸ் தான் போய் நின்று அந்த வாக்குகளையே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கணும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வாக்குச்சாவடியில் உள்ள உறுப்பினர்கள் தொடங்கி ஒரு மாவட்டத்தையே வந்து ஒரு கட்டமைப்போட வைக்கக்கூடிய அந்த முக்கிய நிர்வாகிகள் முதற்கொண்டு இவர்கள் தான் கட்சியினுடைய கட்டமைப்பு. அப்போ இந்த கட்டமைப்பு வந்து வலுவா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரியான உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதிலும் இவர்கள் வந்து ஒரு புதுசா அரசியலுக்கு வரக்கூடிய உறுப்பினர்கள் கிடையாது, ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த நபர்கள். இப்போ பிற கட்சிகளிலிருந்து வர்றாங்க அப்படிங்கும்போது அதில் இன்னொரு ஒரு பெரிய ஒரு பிளஸா என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அரசியல் அறிந்த நபர்களா இருப்பாங்க, களத்துல சூழல் தெரிஞ்ச நபர்களா இருப்பாங்க. அரசியல்லாம் நமக்கு எப்படி செய்யணும், மக்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி வாக்கு சேகரிக்கின்ற விஷயங்கள் தெரிஞ்ச நபர்களா இருப்பாங்க. அந்த கொள்கை சித்தாந்தத்தை தமிழ் தேசத்தை ஏற்று அவர்கள் பயணிக்கும் போது இன்னும் அவர்களுடைய களமாடல் வந்து வீரியமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் நீங்க கேட்டீங்க தேர்தலில் இது எந்த அளவுக்கு பலனளிக்கும்னு சொல்லிட்டு, தேர்தலில் பெரும்பாலான வாக்குகளை சேகரிப்பதற்கு இவர்களுடைய பங்கும் மிகப்பெரிய பங்காக இருக்கும். இப்படி புதுமையான உறுப்பினர்கள் சேரும்போது இப்போ இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு வாக்காளர்களாக மாறுவாங்க முதல் கட்டமாக. இப்போ அவர்களினுடைய தெரிந்த நபர்கள் அப்படியே அவங்க கேம்பெயின் பண்ணும்போது கேன்வாஸ் பண்ணும்போது அது இன்னுமே ஒரு பெரும் கூட்டமாக மாறும். மேலும் தேர்தல் சமயத்தில் தேர்தல் பணிகள் செய்வதற்கான அந்த ஒரு படையினராகவே இந்த மாதிரியான உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அண்ட் இந்த நபர்களை வைத்து தேர்தல் அரசியலையும் நாம் தமிழர் கட்சியில் ஒரு முத்திரையை பதிக்க முடியும். வெண்ணிலா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேர்தல் காலத்தில் வேலை செய்யறதுக்கு இருக்கக்கூடிய கட்சியினர் பற்றினா ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வேற ஒரு கட்சியிலிருந்து ஒரு ஆட்களை கூப்பிடுறாங்க அப்படின்னாலோ இல்லை உறுப்பினர்களை சேர்க்குறாங்க அப்படின்னாலோ நிச்சயமா அவர்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து தான் எடுப்பாங்க. நான் உங்களுக்கு கார் வாங்கி தரோம், நாங்கள் உங்களுக்கு காசு தரோம், நீங்கள் வந்து எங்களுக்கு கட்சியில் வந்து வேலை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங் அடிப்படையில் தான் அது இருக்கும். ஆனால் இது எதுவுமே நாம் தமிழர் கட்சியில் இருக்காது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். அப்போ ஒரு கொள்கை ரீதியாக ஒரு சித்தாந்தம் ரீதியாக பிடித்து போய் தான் நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பாங்க. இப்போ நான் காசு கொடுத்தா தான் வேலை செய்வேன், காசு கொடுத்தா தான் நான் கட்சியிலேயே இணைவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கக்கூடிய அந்த கலப்பணிக்கும் நான் வந்து எனக்கு பணம் வேண்டாம் பொருள் வேண்டாம், நான் என்னோட கடமையை செய்யறதுக்காக நான் கட்சியில் இணைஞ்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறது நமக்கு களப்பணியில் ரொம்ப தெளிவாக தெரியும். இவர்களினுடைய களமாடல் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாகவும் தனித்துவமாகவும் இருக்கும். ஸோ அந்த வகையில் இது மாதிரி வந்து இணையக்கூடிய நபர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையாக தான் இருப்பாங்க. வனிதா, 234 தொகுதிக்கும் இந்த 1000 பேர் போதுமா? நிச்சயமா போதாது. 234 தொகுதியிலே இந்த 1000 பேர் தான் இருக்காங்கன்னு நான் சொல்லலை, நிறைய பேர் ஏற்கனவே பழைய பொறுப்பாளர் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த புதிய பொறுப்பாளர் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த 1000 பேர் அப்படிங்கிறவங்க திருச்சி மாவட்டத்தில் மையமாக கொண்டு இணையக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நாம் தமிழர் கட்சி இன்னும் பல மாவட்டங்களில் சொல்லப்போனால் அனைத்து மாவட்டங்கள்லையுமே நடத்தக்கூடிய திட்டத்தை தான் அவர்களும் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 38 மாவட்டங்கள் இருக்கு, 234 தொகுதி இருக்கு அப்படின்னா அந்த அனைத்து தொகுதிகளையும் உள்ளடக்கிற மாதிரியான பல்வேறு மாவட்டங்கள்லேயும் தான் இந்த மாதிரியான ஒரு மாபெரும் கூட்டத்தை மாபெரும் நிகழ்வினை அவர்கள் வந்து நடத்துவாங்க. அப்படி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான நபர்கள் இன்னுமே கட்சிக்குள்ள புதுமுக உறுப்பினர்களாக வருவாங்க, மாற்று கட்சியிலிருந்து பிரிந்து தங்களை இதில் வந்து இணைத்துக் கொள்வாங்க. அப்படி இருக்கும்பொழுது இது கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்குவதற்கு முன்னாடி இது ஒரு பெரும் படையாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வெண்ணிலா,
மேலும் இப்போ தேர்தல் களம் நெருங்க போகுது, அப்போ கட்சிகள் நம்மகிட்ட உறுப்பினர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம முதல்ல சொன்னது மாதிரி இவர்களுடைய அந்த களமாடல் அப்படிங்கிறது ரொம்பவே துரிதமாக இருக்கும். சீமான் அவர்கள் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நம்ம அவர் வந்து திட்டமிட்டு பண்ணுறதுக்கு இங்கே பல்வேறு காரணங்களும் இருக்குது. இப்போ நீங்கள் ஊடகங்களில் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. நாம் தமிழர் கட்சியில் வந்து ஆண்கள் வெளியே போகிறாங்க, கட்சி வந்து கிட்டத்தட்ட காலியாகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு எதிர்பாய்ச்சலாக எதிர் ஆற்றலாக தான் சீமான் அவர்கள் இதை வந்து செய்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது சும்மா இருந்தவங்களை சீண்டி விட்ட கதையாக தான் இது வந்து இருக்கு. சீமான் அவர்கள் இந்த மாதிரி உறுப்பினர்களை சேர்க்கணும், பிற கட்சியிலேருந்து இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீவிரமான செயல்பாட்டில் பெருமளவுலாம் இதுக்கு முன்னாடி ஈடுபட்டது கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தரப்புல வந்து ரொம்ப தீவிரமாக ஈடுபட தொடங்கியிருக்காங்க. ஸோ அவர்களினுடைய ஒரு சிறுவினை சீமான் அவர்களின் ஒரு பலமான எதிர்வினையாக மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இது இன்னுமே நாம் தமிழர் கட்சியை களத்தில் வலுவடைய வைக்குதுங்கிறதா நமக்கு தெரிய வருது. வெண்ணிலா, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நிகழ்வு 22 நடக்க போகிறது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைது அப்படிங்கிறதையும். இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி. நான் உங்கள் கூகுள். நான் உங்கள் வெண்ணிலா.